Welcome to Blue Stars Higher Secondary School. This is economics class. Name of the chapter is Rural Economics. Chapter 10. Before enter the lesson, we must learn the word given by Mahatma Gandhi said India lives in villages. Of course, he said India lives in villages, and Mahatma Gandhi is always supporting rural development because he believed agricultural activities alone a productive activity. That's why he always insists the development of rural area. Okay, my dear student, we enter into the subject. Introduction. Rural economics deals with the application of economic principles in understanding and developing rural areas. That is, rural economics. So, the development of rural area, what are the things we are doing? Okay, in general, rural areas are geographical area located outside the towns and the city. Okay, this is all already you know very well because rural is the villages. Okay, so dear students, before entering into the lesson in detail, you must know what are the objective of the lesson, the learning objective of this lesson. First one is the student must understand the futures of rural economy and to the highlight the need to develop rural areas. Okay. Second one is to bring into the light the problem of rural villages and to familiarize the initiative undertaken. So these are the learning objective of the lessons. Of course, the rural people always expecting and depending the future because monsoon, the rainfall is one of the major source for their livelihoods. Of course, if they want to proper irrigation, then must have the regular and steady supply of the rainwaters. But this is now under the question. Rural. According to the census of India, the basic unit for rural areas is the revenue village. ஸோ ரூரல் அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு ரெவென்யூ வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்சஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து சொல்கிறாங்க. ரூரல் எக்கனாமி கிராமப்புற பொருளாதாரம் என்பது அதாவது ரூரல் எக்கனாமி ரெஃபர்ஸ் டு வில்லேஜஸ் அண்ட் ரூரல் கம்யூனிட்டி ரெஃபர்ஸ் டு பீப்புள் லிவிங் இன் வில்லேஜஸ். அதான் அதாவது ரூரல் எக்கனாமின்னு சொன்னாலே மக்கள் கிராமப்புறத்தில் வசிக்கின்ற மக்கள் அவங்களுடைய பொருளாதார நடவடிக்கைகளை பற்றி படிக்கிறது தான் அதுன்னு சொல்கிறாங்க. பொருளாதார நடவடிக்கைகள் மற்றும் பொருளாதார நிலைப்பாடு அத்தனை பற்றி படிக்கிறது தான் நம்ம ரூரல் வில்லேஜ்னு சொல்கிறாங்க. ஓகே, ரூரல் எக்கனாமி. நெக்ஸ்ட், ரூரல் ஏரியா ஹாவ் ப்ராப்ளம் லைக் அஃப்கோர்ஸ் ரூரல் அப்படின்னு சொன்னாலே நிறையா பேக்வர்ட்னஸ் இருக்கும். பட் அந்த பேக்வர்ட்னஸ் பார்த்துச்சுன்னா ஸ்டில் தே நீட் டு இம்ப்ரூவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அது பேக்வர்ட்னஸ்ன்றதுன்றது அப்படியே ஐடியலாக இருக்கிறது இல்லை. பட் தே நீட் டு இம்ப்ரூவ். அதனால் ரூரல் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும் பொதுவாகவே பிகாஸ் வாட் ஆர் த திங்ஸ் are existing in the town or cities usually not happen in the villages because அதுக்கு நெசசிட்டி இருக்கிறது கிடையாது. பட் இருந்தாலும் கூட வாட் த ஐடென்டிட்டி ஓ த ரூரல் ஏரியானா என்ன மாதிரி ஒரு அடையாளம் பார்க்கும்போது ரூரல் ஏரியா ஹாவ் த ப்ராப்ளம் லைக் பேக்வர்ட்னஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அஃப்கோர்ஸ் எல்லா கிராமப்புறங்களும் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ஆயிருக்கான்னு சொன்னால் திஸ் இஸ் அண்டர் கொஸ்டின். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் பேக்வர்ட்னஸில் இருப்பாங்க. பீப்புள் பிலாங்கிங் த லோ இன்கம் குரூப் பீப்புள் அங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது பிகாஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குது. வி வில் டிஸ்கஸ் இன் டீட்டெயில் ஃப்ரம் தீஸ் லெசன்ஸ். லோ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அஃப்கோர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராப்பராக இல்லைன்னு சொன்னால் இன்கம் ஸ்டெப்லேன்றது ரெகுலராக இருக்காது. அதனால் அங்கே ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லோ இன்கம்க்கு வர்றதுக்கு யூஸ்வலாக காரணம் இருக்குது. நெக்ஸ்ட் பாவர்ட்டி. ஸோ லோ இன்கம் லோ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி போத் லீட்ஸ் டு ஹேப்பன் த பாவர்ட்டி. ஓகேங்களா? ஸோ லோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ். உதாரணமாக மார்க்கெட்டு ரோடு எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் வந்து கிராமப்புறங்களில் லோ லெவலில் தான் இருக்கும்.
நெக்ஸ்ட்டு லோ இலிட்ரஸி, மக்களுடைய இக்னோரன்ஸ். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு ஹோப் இல்லை, ஒரு கைடன்ஸ் இல்லாதனால அங்கே வந்து கல்வி, மக்களுடைய கல்வின்றது வந்து கம்மியாக தான் இருக்கும். லோ லேபர் ப்ரொடக்டிவிட்டி, அஃப்கோர்ஸ் நமக்கு அந்த ஸ்கில்டு லேபர் அதிகமாக இல்லாததுனால அங்கே வந்து ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்காது. ஸோ லோ ப்ரைஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் குட்ஸ், சர்ப்ளஸ் லேபர் ஃபோர்ஸஸ், அதிக மக்கள் தொகை, விவசாய பொருட்களோட விலைகள் ரொம்ப கம்மியாக இருக்கிறது, லார்ஜர் பாப்புலேஷன், அதிக மக்கள் தொகை இருக்கும், ஹை லெவல் ஆஃப் மைக்ரேஷன்ஸ். ஸோ இந்த பார்த்திங்க சொன்னால் பீப்புள் ஆல்வேஸ் மைக்ரேட் டு சர்ச்சிங் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் தேர் லைவ்லிஹுட்ஸ். தட்ஸ் வை அங்கே மைக்ரேஷன் லெவலில் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து கிராமப்புறங்கள்லேருந்து நகரத்தை நோக்கி அந்த மைக்ரேஷன் நகர்றது வந்து அதிகமாக இருக்காங்க. அண்ட் ஹை டிபெண்டன்சி ஆன் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அண்ட் நேச்சர், கிராமப்புறங்களில் மக்கள் வந்து இயற்கையை தான் அதிகமாக சார்ந்திருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் தி ஐடென்டிஃபிகேஷன் மார்க் ஃபார் தி ரூரல் ஏரியாஸ். ரூரல்லாம் அப்படி தான் இருக்குன்ற ஒரு இருக்குது. பட் இன்றைக்கி இந்தியாவில் மெனி வில்லேஜஸ் இப்படி தான் இருக்குது. சம் ஆஃப் த வில்லேஜ் தே வில் ஹாவ் வெரி குட் டெவலப்மெண்ட். ஓகேங்களா, தேங்க்ஸ் டு த கவர்மெண்ட். ஓகே, ரூரல் அப்படின்னு சொன்னாலே நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அந்த பழமை, அந்த ஓல்டு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நிறையா இருக்கும். ஓகேங்களா, அது இயற்கையை டிபெண்ட் பண்ணி இருக்கிற விஷயங்கள் வந்து இன்னமும் பார்த்திங்க சொன்னால் ஈவன் தோ பீப்புள் லிவிங் வித் ஆல் சொஃபஸ்டிகேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ப்புறங்களில் மக்கள் எல்லா வசதியாக வாழ்ந்தாலும் கூட எல்லாருக்குமே மனசில் வந்து கிராமப்புறத்துக்கு நம்மகிட்ட ஒரு வயல் இருக்கணும், நமக்கு கிராமத்தில் வீடு இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது உண்டு. பிகாஸ் அதுக்கு பண்ணால் கிராமம் அப்படின்னாலே இயற்கையோட ஒன்று இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ரூரல் எக்கனாமி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டு சொன்னால் அது ரூரல் எக்கனாமி, அது ரூரல் எப்படி இருக்குன்னு சொன்னால் வில்லேஜ் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். ஸோ வில்லேஜ் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா, பாருங்கள், வில்லேஜ் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். வில்லேஜ்ன்றது ஒரு அமைப்பு. வில்லேஜ் தான் ரூரலுக்கு மிக என்ன சொல்கிறது ஒரு அமைப்பாக சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள், த வில்லேஜ் இஸ் எ பிரைமரி இன்ஸ்டிடியூஷன் அண்ட் இட் சாட்டிஸ்ஃபைஸ் ஆல்மோஸ்ட் ஆல் த நீட்ஸ் ஆஃப் த ரூரல் கம்யூனிட்டி. அப்போ அந்த கிராமப்புறங்கள் மக்கள் வந்து அவங்களுக்கு தேவையான அந்த தேவைகளை வந்து they satisfied with the what the material existing over the villages. Okay, the rural people have a feeling of belongingness and a sense of unity towards each other. ஸோ பார்த்திங்கன்னா ஒற்றுமை அந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம கதையெல்லாம் படிச்சிருக்கோம். ஒற்றுமைக்கு எக்ஸாம்பிளாக நம்ம இன்னமும் நம்ம கிராமப்புற மக்களை தான் சொல்லுவோம். ஏன்னா கிராமப்புறத்தில் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை சொன்னால் பக்கத்தில் நியர்பை வீட்டில் இருக்கும் போய்ட்டு ஒரு போய் ஹெல்ப் பண்ணுற விஷயம்லாம் கிராமத்தில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஒரு மாரல் ஸ்டோரியெல்லாம் சொல்லும்போது யூனிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம கிராமப்புறம் தான் நம்ம எக்ஸாம்பிள் சொல்லிகிட்ருக்கோம். ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு யூனிட்டியாக வாழ்ந்துட்டுருக்கான வாய்ப்பு இருக்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டிபெண்டன்சி ஆன் அக்ரிகல்ச்சர். அஃப்கோர்ஸ் அந்த கிராமப்புற மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது பொதுவாக அக்ரிகல்ச்சர் சார்ந்ததாக இருக்குது. விவசாயம் தான் அவங்களுக்கு பிரதானமான ஒரு பிரைமரி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா. ரூரல் எக்கனாமி டிபெண்ட்ஸ் மச் ஆன் நேச்சர் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ். அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ஆக்டிவிட்டீஸ். அக்ரிகல்ச்சர்னால் அது விவசாயம் சார்ந்த, அலைடுனா விவசாயம் சார்ந்த பொருட்கள். உதாரணமாக பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிஃபோர் இந்த பிக்சர் ஒன்று காட்டினீங்க தெரியுங்களா. ஸோ நபர் வந்து இந்த மரத்தில் நின்றுட்டு பண்ணிகிட்ருக்காங்க சொல்லியா, இது ஒரு அலைட் ஆக்டிவிட்டீஸ். இப்போ பதனி ஹெல்ப் அவர் எடுத்துகிட்ருக்காரு இந்த ட்ரீலேருந்து. ஓகேங்களா. ஸோ ஓகே, த மெயின் ஆக்குபேஷன் ஆர் தி ரூரல் ஏரியாஸ். அதாவது அக்ரிகல்ச்சரும் அக்ரிகல்ச்சர் சார்ந்த அலைட் ஆக்டிவிட்டீஸ் தான் பார்த்திங்க சொன்னால் இந்த ரூரல் பீப்புளுக்கான மெயின் ஆக்குபேஷனாகவும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் பாருங்கள் ஒரு ரூரல் ஏரியா பாருங்கள். இப்போ எல்லாருக்குமே இந்த விஷயம் பிடிக்கும். நம்ம பைக்கில், காரில், பஸ்ஸில் ஸ்கூலுக்கு போகிறோம். ஓகே, அது ஒரு மாதிரியான ஓகே இருக்கும். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அன்ஃபார்ம்டு நான் ஃபார்மல் ஒரு ஃபார்மல் ரோடு இல்லை, இப்படி இருந்தாலும் ஒரு பண்டு மாதிரி இருக்குது இன் பிட்வீன் த க்ரீன் ஏரியாஸ். இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் தி ரூரல். ஓகேங்களா. லைஃப் ஆஃப் ரூரல் பீப்புள்ஸ். அஃப்கோர்ஸ் அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்கும். லைஃப் ஸ்டைல் இன் வில்லேஜஸ் ஆர் வெரி சிம்பிள். பாருங்கள், இந்த குழந்தைங்கள ஒரு சில குழந்தைங்க காலையில் செப்பல் கூட இல்லை. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட் இன்றைக்கி அப்படி கிடையாது, இருந்தாலும் கூட இருக்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ ரொம்ப சிம்பிள், அவங்க மக்களோட வாழ்க்கை முறை ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக எதுவுமே இருக்காது. பப்ளிக் சர்வீஸ் லைக் எஜுகேஷன், ஹவுசிங், ஹெல்த் அண்ட் சானிடேஷன், டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், பேங்கிங், ரோட் அண்ட் மார்க்கெட் ஆர் லிமிட்டெட் அண்ட் அன்அவைலபிள். அதாவது என்னென்னா பீப்புள் சிம்பிளாக வாழறாங்கன்றதுக்கு இதை ஒரு எடுத்துக்காட்டு. அங்கே நகர்ப்புறங்கள் இருக்கிற மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்கூல் அப்படி நிறைய இருக்கிறது கிடையாது. பெரிய பெரிய ஸ்கூல் அப்படின்னா காலேஜ் இன்ஸ்டியூஷன் இருக்கிறது கிடையாது.
ஹவுசிங் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஹவுசிங் இருக்காது, மேக்ஸிமம் தேச்சர் ஹவுசஸ் தான் இருக்கும். உதாரணமாக அந்த கூரை மேயப்பட்ட அந்த வீடுகள் அதிகமாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. மக்களுடைய ஹெல்த் பார்த்திங்கன்னா ஈஸிலி தே ஆர், பட் ஹெல்த்னு பார்த்தோன்னா அவங்க வந்து அங்கே தே ஆர் ஆக்சுவலாக என்ன வல்னரபிள் ஃபார் தி கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படி இருக்கலாம். பிகாஸ் சானிடேஷன் ப்ராப்பராக இல்லாததுனால கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து தொற்று நோய் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் ஹெல்த் ரீதியாக பார்த்தோன்னா மக்கள் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய உணவு முறை பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா ஒரு கமர்ஷியலாக இல்லாமல் எல்லாமே இயற்கையாக சாப்பிட்றதுனால ஹெல்த்தியாக தான் இருப்பாங்க. ஓகே, டிரான்ஸ்போர்ட் மக்களுக்கு போதுமான டிரான்ஸ்போர்ட் அங்கே இருக்காது. நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன், எந்த விதமான கம்யூனிகேஷன் டிவைசஸ் அங்கே இருக்காது. ஸோ அதனால் இதெல்லாம் இல்லாததுனால மக்களுடைய லைஃப் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. நெக்ஸ்ட், ரூரல் பீப்புள் ரிலே மச் ஆன் ஃபெய்த், தட் சூப்பர்ஸ்டிஷன் அண்ட் ட்ரெடிஷ்னல் கல்ச்சுரல் ப்ராக்டிஸ். மக்கள் என்ன பண்ணுவாங்க, அது ரிலே அப்படின்னா பின்தொடருது. எது இருந்துச்சுன்னா மக்கள் அந்த நம்பிக்கை அப்படின்றது ஒரு விஷயம், மிகப்பெரிய ஒரு ஃபெய்த்து, மற்றவங்க மேலே ஃபெய்த்தோ இல்லை ஒரு விஷயத்தை நம்புறதுன்றது வந்து இருக்கும். மூட நம்பிக்கைன்னு சொல்கிறது அறியாமை. மூட நம்பிக்கைன்னு சொல்கிறதால அறியாமை, அவங்களுடைய எஜுகேஷன் ப்ராப்பராக இல்லாததுனால அவங்களுக்கு தான் ஒரு அறியாமை இருக்கும். பிலீஃப், அந்த ஒர்ஷிப், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அறியாமையில் இருப்பாங்க. ஆனால் அது ட்ரெடிஷ்னல் கல்ச்சர், பழமை. அவங்க கிராமப்புறங்களில் இன்னமும் பார்த்திங்கன்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் பண்டிகை அப்படி சொன்னாலே கிராமப்புறங்கள் தான். உதாரணமாக தமிழர் பண்டிகையில் பொங்கல் அந்த மாதிரி சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் ஃபெஸ்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுற மாதிரி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி. நகர்ப்புறங்களில் மெக்கானிக்கலாக இருக்கும், அவ்வளோதான். பட் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ரியாலிட்டி கிடைக்கும். அந்த மாடு, அந்த வயல், அந்த ஒரு மாதிரி இந்த டிரான்ஸ்போர்ட், அந்த ட்ராவல், அந்த வண்டியில் ட்ராவல் பண்ணுறது, அந்த டூரிங் த பொங்கல் ஃபெஸ்டிவல், இதெல்லாம் நம்ம வந்து கேட்கும்போது ஈஸியாக ரொம்ப ஆர்வமாக இருக்கும். சினிமாவில் தான் இப்போ வந்து இருந்துகிட்ருக்கு. நகர்ப்புறங்களில் நம்ம நேரடி பணம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுடைய அந்த வாழ்க்கை முறை அப்படின்னு சொன்னாங்க. பீப்புள் பாப்புலேஷன் டென்சிட்டி, அதை மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் ரொம்ப கிட்ட அந்த வீடுகளில் பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்ட இருக்கும். அதே நேரத்தில் வந்து நம்பர் ஆஃப் பர்சன் இன் த ஃபேமிலி, ஒரு 5 குழந்தைங்க, 6 குழந்தைங்க, ஏன் 10 குழந்தைங்க அப்படி கூட இன்னும் இருக்கிறாங்க. ஏன்னா கேட்டிங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதில் இன்னொரு விஷயம் இருக்கலாம், அவங்க வந்து ப்ராப்பர் எஜுகேஷன் கிடையாதுனால ஃபேமிலி பிளானிங் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் இருக்காது. செகண்ட் பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க வந்து இந்த கடவுள்ன்றது வந்து குழந்தைன்றது கடவுளோட கிஃப்ட்டு அப்படின்னு சொன்னால் ஆர்டிஃபிஷியல் ஃபேமிலி பிளானிங் போக மாட்டாங்க. டிபெண்டிங் நேச்சுரல் ஃபேமிலி பிளானிங். அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் நிறையா இருக்கும். அன்எம்ப்ளாய்மெண்ட் நிறையா இருக்கிறதுனால தேர் இஸ் சான்ஸ் டு ஹேப்பன் மோர் பேபிஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்காங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறதுனால. செகண்ட் வந்து அக்கார்டிங் டு கார்ல் மார்க்ஸ் சொல்கிற மாதிரி, ஸோ குழந்தைங்கள அடிஷ்னல் இன்கம் டு த பீப்புள் ஆர் த ஃபேமிலி. அது நிறைய குழந்தைங்கள பிறந்துன்னா அந்த குழந்தைக்கு வந்து நிறைய சம்பாதிக்கும், அந்த வீட்டில் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வருவாங்கன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் மக்கள் தொகை அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மக்களை பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு சின்ன ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 100 வீடு, 10 வீடு, 20 வீடு, 30 வீடு ரொம்ப கிட்டக்கே இருப்பாங்க. அப்படி இல்லை, அதான் டென்சிட்டி வந்து ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள ரொம்ப இதாக இருப்பாங்க. அதனால பார்த்திங்கன்னா ஒரு சில கிராமத்தில் பார்த்தா மக்கள் தொகை டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த டென்சிட்டியை அதாவது ஒரு ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டு சில கிராமங்களில் சின்ன 10 வீடு தான் இருக்கும், ஒரு 20 வீடு தான் இருக்கும், அப்படி மாதிரி 100 வீடு இருக்கும், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். The density of measured by the number of persons living square kilometers is very low and housing are scattered in the entire villages. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, டென்சிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் வாழற மக்கள். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ பாருங்கள், நான் அழகாக இருக்குது பாருங்கள், வயலில் அவங்க அப்படியே ஹார்வெஸ்ட் பண்ணி த கேரிங் த பேடி ஆன் தேர் ஹெட்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், இயற்கை. ஓகேங்களா? ஸோ எம்ப்ளாய்மெண்ட், there exists unemployment, seasonal unemployment and underemployment in rural area. Both the situations are common in rural areas. இல்லைங்களா? அதாவது என்ன சொல்லணும்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலை இல்லாமல் இருப்பாங்க, சீசன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும்தான் வேலை இருக்கும், அதுக்கப்புறம் வேலை இருக்காது அவங்களுக்கு. ஸோ அந்த நேரத்தில் மட்டும்தான் மைக்ரேஷன் அதிகமாக இருக்கும் அவங்க மக்கள். அதாவது கிராமப்புறங்கள் நகர்ப்புறங்களுக்கு வேலை தேடி நிறைய பேர் மைக்ரேட் ஆவாங்க. ஆனால் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் சொன்னால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை வந்து நிறைய பேர் செய்வாங்க. ஸோ அந்தமாதிரி வந்து டிஸ்கஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து ரெகுலர் அண்ட் ஸ்டெடி சப்ளை ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்லாம் கிடையாது கிராமப்புறங்களில். பிகாஸ் அங்கே வந்து அக்ரிகல்ச்சர் மட்டுமே ஆக்டிவிட்டீஸாக இருக்கனால, எஸ்பெஷலி அந்த ஹார்வெஸ்ட் பீரியடில் ப்ளஸ் ஷோயிங் அந்த பீரியடில் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து எஃபெக்டிவாக எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இன் பிட்வீன் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரியலி தேர் இஸ் ஃபேஸிங் ப்ராப்ளம் டு கெட் ரெகுலர் employment. So poverty.
பாவர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் தே கெட் லோ எம்ப்ளாய்மெண்ட் இல்லைனாலே இன்கம் இல்லைன்னு அர்த்தம். இன்கம் இல்லைன்னா பீப்புள் வில் என்ன சொல்கிறது, அஃப்கோர்ஸ் பாவர்ட்டின்ற ஏழ்மைன்ற சூழ்நிலைக்கு போக வேண்டுவாங்க ஆட்டோமேட்டிக்காகவே. பாவர்ட்டி இஸ் ஏ கண்டிஷன் வேர் த பேசிக் நீட்ஸ் ஆஃப் த பீப்புள் லைக் ஃபுட், கிளாத்திங் அண்ட் ஷெல்டர் ஆர் நாட் பீயிங் மெட். மக்கள் வந்து அத்தியாவசிய தேவை கூட பூர்த்தி செய்யக்கூடிய முடியாத அளவுக்கு அவங்களுடைய பொருளாதார நிலை இருக்கிறதுனால அவங்களால ஏழ்மை, அதாவது பாவர்ட்டி மக்கள், பாவர்ட்டி லைனில் வாழக்கூடிய மக்கள்னு சொல்லிட்டு நாம் சொல்கிறோம். ஓகேங்களா? இன்டெப்ட்னஸ் அதை பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிராமப்புறத்தில் வாழ்கிற மக்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கடன் வாங்கிறது, கடன் அதை அடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கை முறை, அவங்க வாழ்க்கையே கடன் வாங்கிறது, கடன் அடிக்கிறது, இந்த மாதிரி வந்து பரம்பரையாக சொல்கிறாங்க. க்ரானிக் டிசீஸ் மாதிரி அது ஒரு பாருங்க. அப்பான்னு கடன் வாங்கியிருப்பார், அதை புள்ள அடைப்பார், புள்ள வாங்கினதை திரும்ப அது பேர அடைப்பார். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அது கடன்லே பிறந்து கடன்லே வாழ்ந்து கடன்லே இறந்து போல் அப்படின்ற மாதிரி ஒரு ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயம் சொல்லணும்னா கிராமப்புறங்களில் ஒரு ஃபார்மல் ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன், ஒரு பேங்க்கோ இல்லை லோன் கொடுக்குற அளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிராமப்புறங்கள் இருக்காது. அங்கே மணி லெண்டர்ஸ் சொல்லக்கூடிய அந்த வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க தான் அங்கே அதிகமாக இருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கிராமப்புற மக்களுடைய அந்த சர்ப்ளஸ் மணின்றது பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். அது பிரெயின் ட்ரெயின்னு ஒரு விஷயம் படிப்போம். பிரெயின் ட்ரெயின் சொல்லி எக்கனாமிக்ஸில் படிப்போம். நம்ம பிரெயின் ட்ரெயின்னு சொன்னால் நல்லா படித்த ஒருத்தர் வெளிநாட்டுக்கு வேலை தேடி போயிடுவார். அப்படின்னா படித்தவங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்னா அதுக்கு பேர் பிரெயின் ட்ரெயின் அர்த்தம். லைக் தட் இன்கம் ட்ரெயின் அப்படின்னு சொன்னால் மக்களுடைய சம்பாதிக்கிறாங்களா அந்த பணம் பூரா வந்து அந்த ஃபார்ம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஒருத்தர் வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பணத்தை என்ன பண்ணணும், வட்டியோட தேர்வு கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், அவங்ககிட்ட சேவிங்ஸ் சுத்தமாக இல்லாமல் போய்டும். அப்போ அவங்க சம்பாதிக்கிற பணம் பூராவே அப்படியே ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும், இங்கே வெளியில் போய்டும். அது பேர் ட்ரெயின் அர்த்தம். அந்தமாரி சில விஷயங்கள் கிராமப்புறங்களில் விஷயம் நடந்துகிட்ருக்கு. இன்னமும் பல கிராமங்கள் மணி லெண்டர்ஸோட கைப்பிடியில் தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து எந்த விதமான ஃபார்மாலிட்டிஸ் இல்லாமல் ஒரு நம்பிக்கையின் பேரில் அவங்க பணம் கொடுத்துட்ருக்காங்க. மக்களும் லாயெல்லாம் திருப்பி அதை கட்டிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகம் அதுக்கு. ஸோ மோர் தென் 25 பைசாஸ் வரைக்கும் அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. மக்கள் அதுவும் வாங்குறாங்க, ஏன்னா இமீடியட்டாக அது கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்குறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழ்மையிலேயே இருக்கும். அந்த இன்டெப்ட்னஸ் வரக்கூடிய அந்த கடன் பிரச்சனைகள் வந்து அவங்க அப்படி இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் த ஃபேமஸ் பிரிட்டிஷ் ரைட்டர் சார் மக்காலம் டார்லிங் 1925 stated that ஒரு விஷயம் சொல்கிறார், an Indian farmer, of course இந்தியன் ஃபார்மர் மட்டும் தான் சொல்கிறார், an Indian farmer is born in debt, lives in debts, dies in debts and what bequests and சொல்ல leave property to a person or other beneficiary by a will. அது அவங்க பரம்பரையே அப்படி தான் அப்படின்னு சொல்கிறார். டெப்ட் அந்த பரம்பரை, அதனால் அந்த பரம்பரையே என்ன பண்ணும், கடன் அது விசிய சர்க்கிள் மாதிரி அந்த கடனையே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. they are not able to live from the circles, the evil circles அப்படின்னு சொல்லுவாங்க. Since the formal loan facilities, அதாவது the formal loan facilities are not available to villagers, they depend on local money lenders who like a practice the paradise, that is squeeze the villagers. அதாவது என்ன பண்ணாங்க, அந்த வில்லேஜர்ஸோடைய அந்த உழைப்பு ஃபுல்லாகவே உறிஞ்சி சாப்பிடக்கூடிய ஒரு இதுதாங்க. ஸோ ஹென்ஸ் வில்லேஜர்ஸ் கமிட் சூசைட் ஃப்ரீக்வெண்ட்லி. அஃப்கோர்ஸ் கடன் வாங்கி திருப்பி கொடுக்காத கௌரவத்தில் என்ன பண்ணாங்க, அவங்க நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்குலாம் போயிட்டுருக்காங்க. இதுதான் அது இது ஒரு மிக முக்கியமான ஒரு எஸ்பெஷலி தோஸ் ஃபார்மர்ஸ், எஸ்பெஷலி ஃபார்மர்ஸ் சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ அந்த ஃபார்மர்ஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் நடந்துக்கிற விஷயம் இது. நிறைய பேர் இந்த கல்டிவேஷன் பண்ணுறதுக்கோசரம், இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் பண்ணுறதுக்கோசரம் த கெட் லோன், மணி லெண்டர்கிட்ட பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாமல் சூசைட் பண்ணிக்கிட்ட விஷயம்லாம் நான் போயிட்டுருக்கு. ஃபெயிலியர் ஆஃப் மான்சூன்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கும். அஃப்கோர்ஸ் வில்லேஜ் அப்படின்னு சொன்னால் ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தில் பட் த ஓல்டு பீப்புள்ஸ் ஆல்வேஸ் சிட்டிங். ஐ டோன்ட் நோ வை ஹீ இஸ் சிட்டிங் ஹியர், பட் திஸ் இஸ் ஆல்சோ குட் டு சி. பார்க்கலாம், நல்ல ஒரு முதிர்ந்த ஒரு விஷயமாக இருப்பாங்கன்னா, ரிட்டையர்டு பர்சன்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க, நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நல்லா ஸ்டோரி சொல்கிறது, பழைய கதை சொல்கிறது. வெரி குட் டேட்டா ஹோல்டர், அதான் டேட்டா ஹோல்டர் தான். இவங்ககிட்ட போனால் நிறைய விஷயங்கள் நமக்கு கற்றுக்கலாம், நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க. உதாரணமாக ஒரு சுதந்திர போராட்ட விஷயங்கள், எனி பொலிட்டீஷியனுடைய மிகப்பெரிய எதனா ஒரு விஷயங்கள், இல்லை ஃப்ளட்டு, அது மாதிரி ஒரு ட்ராஜடிக் நிறைய விஷயங்களை வந்து இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டேட்டாவில் இல்லாதெல்லாம் இவங்க நிறைய பேர் சொல்கிறது வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஒரு நல்ல ஸ்டோரியெல்லாம் சொல்லுவாங்க அவங்க.
Okay, rural income. The income of the rural people is considered as the rural economy is not sufficiently viable to provide them with job or self-employment opportunities. Of course, அந்த இன்கம் ரூரல் இன்கம் வந்து டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டெடி சப்ளை ஆஃப் இன்கம் எம்ப்ளாய்மெண்ட்டும் கிடையாது. ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக கிடைக்கிறது கிடையாது. சரிங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்து நம்ம இன்ட்ரடக்ஷனில் the rural people always depends on natures and they satisfied with the nature goods. ஓகேங்களா? அவங்கள கன்சம்ஷன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ இதனால் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு லைஃப் ஸ்டைலில் தான் அங்கே இருப்பாங்க. அவங்க லிவிங் லைஃப் ஸ்டைலே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். அதில் அங்கே செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது இல்லை. ஓகேங்களா? ஸோ டிபெண்டன்சி கண்டிப்பாக இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஓல்டு பீப்புள்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்டு சொல்ல முடியாது. இவங்கெல்லாம் த ரிட்டையர்டு பர்சன்ஸ். அங்கே நிறைய குழந்தைகளும் நிறைய வயசானவங்களும் இருப்பாங்க. அப்போ அந்த ஒர்க்கிங் பீப்புள்னு சொல்லக்கூடிய ஏர்ன் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த கிராமப்புறங்களில் ஒவ்வொரு வீட்லேயும் கம்மியாக தான் இருப்பாங்க. அப்போது டிபெண்டன்ஸ் சொல்லக்கூடிய அதாவது தந்தையோடைய இல்லை ஒரு வீட்டில் ஒருத்தர் தான் வேலைக்கு போகிற அவர் சம்பாத்தியம் தான் எத்தனை பேருக்கு சாப்பாடு போடணும். அந்தமாரி சில டிபெண்டன்சி பர்சன்ஸ் நிறையா இருப்பாங்க கிராமப்புறங்களில். அதுதான் இந்த பிக்சர் பின்னாடி நம்ம பார்த்தோம் நம்ம ரூரல். அதாவது இங்கே பாருங்கள். ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸோ நாட் ஹி அண்ட் they are many of the peoples. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர் டிபெண்டன்ஸ் பீப்புள் தான், ஓல்டேஜ் பீப்புள் இருப்பாங்க. அவங்களால வேலைக்கு பார்க்க முடியாது. ஸோ அதுமாரி சில்ட்ரன் குழந்தைங்க இவங்களும் டிபெண்டன்ஸ். இவங்க எஜுகேஷன் போய்ட்டுருப்பாங்க, படிப்பாங்க இல்லைங்களா. அப்போ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் டிபெண்டன்ட் பீப்புள் தான். இதுமாரி கிராமப்புறங்களில் டிபெண்டன்சி அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ரூரல் households are largely dependent on social grants and remittance from family members working in urban areas and cities. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க இல்லையா, அதாவது பென்ஷன் மாதிரி கவர்மெண்ட் கொடுக்குற பென்ஷனு அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்க ஃபேமிலியிலேருந்து யாருன்னா ஒருத்தர் படிச்சுட்டு யாருன்னா ஒருத்தங்க நகர்ப்புறத்துக்கு வேலைக்கு போயிருப்பாங்க, அவங்க அனுப்புகிற பணம். இதுமாதிரி யாருன்னா ஃபேமிலி யாருன்னா ஒருத்தங்க வேலை செய்வாங்க, அவங்க அனுப்புகிற பணத்தை நம்பியே கூட வாழ்க்கை நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன டிபெண்டன்ஸ் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் dualism. Dualism means the coexistence of two extremely different futures like developer and undeveloper. கிராமப்புறங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் இது ஒரு விஷயம் நல்லாயிருக்கும். ஒரு கிராமத்தில் ஒரு ஃபேமிலியில் நல்லா படிச்சுட்டு ஒருத்தருக்கு நல்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியோட இருப்பாங்க. அவங்க வீடு பக்காவாக இருக்கும், அவங்களோட ஃபெசிலிட்டிஸ் நல்லாவே இருக்கும், அவங்க நல்ல ஒரு சொஃபிஸ்டிகேட் லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பட் அதே கிராமத்தை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சின்ன வயசுலேருந்து ஃபார்மர் தொழிலில் இருப்பார். ஸோ அந்த ஃபார்மர் தொழிலில் போதுமான இன்கம் இல்லாதனால அவர் என்ன பண்ணுவோன்னா அந்த பழமையாகவே இருந்துட்டு இருப்பார், ஓல்டு மெத்தடில் இருப்பார். அவங்க வீடு எல்லாமே சரி. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் நல்ல வளர்ச்சியான சில விஷயங்களும் பார்க்கலாம், இன்னமும் வளர்ச்சி அடையாமல் பின்தங்கி இருக்கிற சில விஷயத்தை நம்ம பார்க்க முடியும் கிராமப்புறங்களில். டூவலிசம் சொல்லுவாங்க, இரட்டை முறைகள். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளுடைய ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ரூரல் எக்கனாமி பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், இது மலைவாழ் பகுதியில் இருக்கின்ற ஒரு கிராமத்தில் 2 வீடுங்க இருக்குங்க, 3 வீடுன்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் பார்த்திங்கன்னு சொன்னால் டென்சிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் சொன்னீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா பீப்புள் லிவிங் வெரி ஸ்காட்டர்லி, ரொம்ப தூரத்தில் மக்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ டென்சிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த வீடெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அதெல்லாம் பக்காவாக இருக்காது. ஸோ இதெல்லாம் ஒரு வீடுன்னு சொல்ல அப்படி கன்சிடர் பண்ணுறது. தேச்சர் ஹவுசஸ், கூரை வீடுகள். ஓகேங்களா? ஸோ இன்ஈக்குவாலிட்டி. ஸோ நம்ம இதுக்குன்னா அது ஸ்டைலில் பார்த்திங்கன்னா இப்போ டூவலிசம் சொல்லணும்னா அப்போ அங்கே என்ன பண்ணால் டெவலப்டு சிச்சுவேஷனில் இருப்பாங்க, அண்டர் டெவலப்டு இருப்பாங்க சொல்லியா. அப்போ அது என்ன பண்ணணுன்னா அது இன்ஈக்குவாலிட்டி. ஸோ இன்ஈக்குவாலிட்டினா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம், வெல்த் அண்ட் அசெட்ஸ் ஆர் ஹைலி ஸ்வெக்ட் அமாங் ரூரல் பீப்புள்ஸ். Landlords and land owners dominate the rural activities. Land, livestock and other assets are owned by a few people. Of course, கிராமப்புறங்களில் இருக்கிற வயல்கள், அந்த ரிசோர்ஸ் சொல்லக்கூடிய அந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய அந்த ரிசோர்ஸ் சொல்லக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிச் பீப்புள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அங்கே டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அந்த வெல்த்துன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏழை கரெக்டாக ஏழை தெரியும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஏழை வீடுகளாக மாதிரி சிம்பிளாக இருக்கும், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த வெல்த்தி பீப்புளோட வீடுங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். அதான் டெவலப்டு அண்டர் டெவலப்டு சிச்சுவேஷன் நம்ம லாஸ்ட் பாயிண்ட்லேயே பார்த்தோம் நம்ம. இல்லை அந்த மாதிரி பார்த்தோன்னா அங்கே இருக்கிற நிலங்கள், லைஃப் ஸ்டாக்னு சொன்னால் பார்த்திங்க இங்கே ஏதோ திஸ் இஸ் லைஃப் ஸ்டாக்னு சொன்னால் தட் இஸ் அனிமல்ஸ்னு அர்த்தம். இந்த கவ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்துச்சுன்னா இந்த லேண்டு, அந்த அனிமல்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் அசெட்ஸ், அவங்கள ஒரு சப்போர்ட்டிங் பண்ணுறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சில மக்கள்கிட்ட மட்டும் தான் கிராமத்தில் ஒரு நல்ல வசதியான ஒருத்தர்கிட்ட தான் இருக்கும். மற்றவங்க என்ன பண்ணாங்க, அதை டிபெண்ட் பண்ணி வாழ்ந்தவங்க, அவங்க கொள்ளையில் போய் வேலை செய்கிறது, அவங்க வேலை இருக்கும்போது வேலை செய்கிறது, இந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. அப்போ என்ன பண்ணோம், மக்கள் மத்தியிலே அங்கே ஒரு ஏற்றத்தாழ்வு இன்இக்வாலிட்டி இருக்குன்னு நிறையா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மைக்ரேஷன்ஸ். அஃப்கோர்ஸ்
ஆல்ரெடி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். மைக்ரேஷன்றது ஒன் ஆஃப் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் தி ரூரல் எக்கனாமி. மக்கள் என்ன பண்ணாங்க, ரூரல் பீப்புள் ஆர் ஃபோர்ஸ்டு டு மைக்ரேட் ஃப்ரம் வில்லேஜ் டு அர்பன் ஏரியா இன் ஆர்டர் டு சீக் கெயின்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் தேர் லைவ்லிஹுட்ஸ். அஃப்கோர்ஸ் ஏன்னா கிராமப்புறங்களில் அவங்களுக்கு ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாததுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், ஒரு நல்ல ஒரு சேலரி தரக்கூடிய நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய வேலையை தேடி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ அவங்க வந்து கிராமப்புறத்துக்கு போயிட்டு தான் வருவாங்க. இதுதான் மைக்ரேஷன். ரூரல் பீப்புள் ஹேவிங் த டெண்டன்சி, அது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, இப்போ நிறையா வெளியூருக்கெல்லாம் இந்த சுகர் கேன் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறையா போய்ட்டுருவாங்க. த கேரக்டரிஸ் ஆஃப் தி டெவலப்மெண்ட் கிவ்ஸ் ரைஸ் டு தி ஃபார்மேஷன் ஆஃப் சிட்டிஸ். ஒரு நாடோடைய அந்த டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா சிட்டி டெவலப் பண்ண என்ன பண்ணணும்னு சொன்னால் அதோடைய டெவலப் ஆகும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இப்போ நிறைய கிராமங்கள் வந்து அர்பனைசேஷன் மூலமாக தி லாஸ் த பட்ஸ் இந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் நம்ம லாஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த கிராமம் அதோடைய நேச்சுரை வந்து நம்ம இன்றைக்கி மாறிக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த 12 பாயிண்ட் பார்த்திங்கன்னு சொன்னால் வாட்ஸ் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரூரல் எக்கனாமி சொல்லலாம். இது உங்களுக்கு 5 மார்க்கில் 3 மார்க்கில் கேட்குறது வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் இதை படித்து அழகாக எழுதலாம். நீங்கள் அதாவது வில்லேஜ் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன், டிபெண்டன்சி ஆன் அக்ரிகல்ச்சர், லைஃப் ஆஃப் ரூரல் பீப்புள், பாப்புலேஷன் டென்சிட்டி, டிபெண்டன்சி, dualism, inequality, migrations, rural income, indebtedness, poverty, employment. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 12 பாயிண்ட் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கேரக்டர்ஸ் ஆஃப் வாட்ஸ் ஆஃப்கோர்ஸ் ரூரல் எக்கனாமிக் வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஸோ இதில் நமக்கு வந்து ஒரு லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 207 12th பாயிண்ட்டில் பார்த்திங்கன்னா அது enmity and lack of basic amenities in rural areas also push the people to migrate to urban areas சொல்கிறாங்க. அதாவது மக்களுக்கு தேவையான பொருட்கள் கிடைக்காததுனால என்ன பண்ணுவாங்க சொன்னால், ஸோ அவங்களும் வாழ்ந்தாகணும் இல்லையா, அதனால் அப்போ அந்த ஏர்ன் பண்ணுறதுக்கோசம் என்ன பண்ணுவாங்க, அவங்களே ஈவன் தே டோன்ட் லைக் டு மைக்ரேட். அங்கே யாரும் போய் நகரத்தில் போய்ட்டு கஷ்டப்படணுன்றது அவங்களுக்கு பிடிக்கல. இருந்தாலும் கூட இந்த சிச்சுவேஷன் அவங்கள வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணுது நகரத்துக்கு போச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒன் சைட் வில்லேஜ் ஆர் எம்டி அண்ட் தி அதர் சைட் டவுன் ஆர் கான்கிரீட்ஸ். His book Small is Beautiful describe the dangerous of the present kind of developments அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கில் நம்ம கொடுத்துருக்காங்க. அதாவது ரூரல் அப்படின்னு சொன்னால் அப்படியே கம்ப்ளீட்டாக பேக்வேர்ட், அதுக்கு ஆப்போசிட் டவுன், அதாவது சிட்டிஸ் சொல்லக்கூடிய. ஸோ இந்த டிஸ்பாரிட்டிஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் அது வந்து மக்கள் மத்தியில் வந்து ஸோ நிறைய மைக்ரேஷன் ஆகிறதுக்கும் ஒரு இன்கம் குரூப் ஆஃப் பீப்புளு அது லிவிங் ஸ்டாண்டர்ட் பீப்புளுடைய அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் இருக்கிற அந்த வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேரியேஷன் காட்டக்கூடிய ஒரு இதாக இருக்குது இல்லைங்களா. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட், ரூரல் அப்படின்னு சொன்னாலே நம்ம திங்க் பண்ணுறதெல்லாம் வில்லேஜஸ் அப்படியே கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படியே வயல், அந்த கூரை வீடுகள், அந்த மண் ரோடுகள், சின்ன சின்ன அந்த பெட்டி கடைகள், அதே மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்கள் நமக்கு ஞாபகப்படுத்தி பாருங்கள் இல்லைங்களா. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரூரல் தமிழ்நாட்டில் சரி இந்தியாவில் நிறைய ரூரல் வில்லேஜஸ் வந்து தே ஆர் நாட் சப்போர்ட்டட் பை தி எலக்ட்ரிசிட்டி அவங்களுக்கு கிடையாது, ப்ராப்பர் கம்யூனிகேஷன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ப்ராப்பரான ஒரு எஜுகேஷன்ஸ், நல்ல டெவலப்மெண்ட்டான ஒரு எஜுகேஷன் அவங்களுக்கு கிடையாது ஓகேங்களா. பாருங்கள், இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து கிராமப்புறங்களில் மலைவாழ் மக்கள்கிட்ட எஜுகேஷன் இல்லாமலே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பேக்வர்ட்னஸ். அஃப்கோர்ஸ் இந்தியாவுடைய பேக்வர்ட்னஸுக்கு இந்த பேக்வர்ட்னஸ் ஆஃப் வில்லேஜஸ் ஒரு காரணம். பிகாஸ் வில்லேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா தே நாட் ஓன்லி எ ஜியோகிராஃபிக்கல் ஏரியா, தே சப்ளையர் ஆஃப் தி ரா மெட்டீரியல் டு தி ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். நிறைய ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நம்ம ரா மெட்டீரியல் கிடைக்கிறது வந்து வில்லேஜஸ் தான். பிகாஸ் வில்லேஜஸில் வந்து அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி நடந்துகிட்ருக்கு. இந்த அக்ரிகல்ச்சர்லேருந்து நமக்கு நிறைய ரா மெட்டீரியல் வந்து பிக் இண்டஸ்ட்ரிக்கு நம்ம இப்போ சுகர் கேன், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், இந்தமாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிக்கு நான் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளோட ரா மெட்டீரியல் வந்து நமக்கு எங்கேருந்து கிடைக்குதுங்க, அஃப்கோர்ஸ் வில்லேஜஸ் தான் கிடைத்துட்ருக்கு. ஸோ வில்லேஜஸ் டெவலப்மெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் வீடியோ ஆஃப் திஸ் லெசன். ஸோ நான் வந்து சோஃபார் ஐ வாஸ் கம்ப்ளீட்டட் ஃபஸ்ட்டு 3 லெசன். அதுக்கப்புறம் இந்த 7th லெசன் வந்துட்டு முடிச்சாச்சு. 10th லெசன் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து இடையில சில லெசனை விட்டுட்டு தான் நம்ம வந்து லெசனை இப்போ கொண்டு போயிட்டுருக்கேன்.
ஈஸியான லெசனை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு உங்களுக்கு. ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்லி நிறைய கொஷின்ஸ் இந்த மாதிரி லெசனில் தான் வரும். ஓகேங்களா? நல்லா வந்து மை டியர் ஸ்டூடெண்ட் படிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக புக்கு கையில் வச்சுன்னு படிங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்டெல்லாம் மார்க் பண்ணிக்கங்க. வீடியோ லிசன் பண்ணுங்கள் கம்ப்ளீட்டாக. லிசன் பண்ணும்போது ஏன்னா டவுட் வந்துச்சுன்னா வீடியோவில் அந்த எந்த பேஜ் புக்கில்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கிளாஸ்க்கு வரும்போது என்கிட்ட கேளுங்க. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஐ வில் see you from the next class. Thank you.